இந்த வீடியோவில் நம்ம ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சியில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்ட் பேச்சுலர் டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுவும் அப்ரெண்டிஷிப் நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் போடுற தமிழ் நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது யார் யாருக்கு அப்படின்னா பேச்சுலர் டிகிரி படித்தவங்களுக்கு ப்ளஸ் டிப்ளமோ படித்தவங்களுக்கு, தொழில் பழகுனர்கள் அப்படின்னா வந்து என்னென்னா அப்ரெண்டிஷிப்க்கு தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு மந்த்லி வந்து இவ்வளோ ஸ்டைஃபன் கொடுக்க போகிறாங்க, 3542. யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இவங்க எல்லாருக்கும் தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்க்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும், கண்டிப்பாக அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாஸ்ட் அவுட் ஆனவங்களாக இருக்கணும். ஸோ அதை 3 இயர்ஸ்க்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆனவங்களாக இருக்கணும். ஸோ டிசம்பர் 2018 அதுக்கப்புறம் பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் எலிஜிபிள் கிடையாதுன்றதை இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 84 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்க்கு 72 வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு 12 வேக்கன்சிஸ் இருக்குது. பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன் வந்து 4984 மந்த்லி ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்தெந்த பிரான்ச்சஸ்னால் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த பிரான்ச்சஸ்லாம் நம்மளுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பேச்சுலர் டிகிரியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுவுமே வந்து என்னென்னா டிசம்பர் 2018 அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 2018 டிசம்பருக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட் ஆகிருந்தோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அப்ரெண்டிஷிப்கான வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்தது வந்து டிப்ளமோ இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருந்தால் அந்த மார்க் ஷீட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது வந்து நம்மளுடைய இன்ஜினியரிங் டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது, அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஃபைனல் இயர் படித்து பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கணும். அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் வேணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 3 நம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐடி இருக்குது பார்த்திங்களா, ஆதார் ஐடி இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக வச்சுருக்கணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணணும், இல்லை போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்றதுலாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம 1 அக்டோபர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மாதிரி நடக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் ஆகுறதா இல்லையா அப்படின்றத அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ அவங்களுக்கே வீட்டுக்கு வந்து லெட்டரே வந்துடும் யார் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்ரஸ் வந்து அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சி இருக்கு இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம இது பண்ணலாம். ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம வந்து டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மின்கலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.